ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோன்னா, மிஸ்டர் பப்ளிஷர் சொல்கிறான், நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் மணி தர வேண்டியது இருக்கும், அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு ராம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளேயே இன்னொருத்தன் போய் அந்த இதை ஃபினிஷ் பண்ணிடுறான். ராம் வந்து அவன்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். இந்த சைடு என்னன்னா, ஜெனி வந்து நடக்கவே முடியாமல் நடந்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தண்ணி ரொம்ப எடுக்குது, கால்லாம் வலிக்குது, தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா. அதுக்கப்புறம் இந்த வீசாட்டில் மெசேஜ் வருது, நிறைய ஸ்டெப் போனதா ஒன்று, இவ்வளோ தூரமா, சரி நம்ம வேணால் கேப் வேணால் புக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் அவளை இல்லை நம்ம அப்பாவோட மணி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம் வந்து சைக்கிளில் வாரான். ஆனால் இப்போ வந்து அவள் பார்க்கல, ராம் குதிரையிலே வர மாரி ஃபீல் பண்ணி பார்க்கா. ராம் வந்து ஜெனியை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஜெனி, ராம் நில்லு, சாரிப்பா சாரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கப்புறம் ஜெனி, நானும் என்னோட ஷாப்புக்கு தான் போகிறேன், என்னை கொண்டு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கு இவன் சொல்கிறான், நான் உன்னைய விட முடியாது, நீ வேணா பஸ்ஸில் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெனி வந்து ராம்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, தயவு செய்து என்னை கொண்டு என் ஷாப்பில் இறக்கி விட்டுருங்க, எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் வந்து ராம் வந்து ஜெனிட்டு சொல்கிறான், உனக்கு தெரியாதா, 12 வயசுக்கு கீழே உள்ளவங்க மட்டும்தான் பேக் சீட்டில் உட்காரணும். அதுக்கு ஜெனி, நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. பார்த்தா அடுத்த இதுலேயே டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து 2 பேரும் மாட்டி ஃபைன் கட்டுறதுக்கு நிற்காங்க. அவர் வந்து 50 யான் கேட்குறாரு, யாராவது பே பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே ராம் வந்து நீ பண்ணு அப்படிங்க, ஜெனி வந்து நீ பண்ணுன்னு சொல்லி மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ராமு வந்து, நீ வந்து சைக்கிளில் ஏறலே நீ தானே பே பண்ணுறதா சொன்ன, பே பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜெனி, என்கிட்ட கிடையாது, துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, ஒன்ட்டத்து காசு இல்லையா அப்படின்னு சொல்லி ராம் கேட்குறான். உடனே ஜெனியை அவள் ஹேண்ட்பேக்கை காத்து, இது வந்து 5000 யான், இதை வேணால் நீங்கள் வச்சு எனக்கு 5000 யான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு ராமு, நான் வந்து ஒன்றுமாரி ஃப்ராடெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த இன்ஸ்பெக்டரும், எனக்கு வந்து மணியை சீக்கிரம் தாங்க, இன்னும் உங்கள் தப்பை உணரலையா அப்படின்னு சொல்லி கேட்காரு. ராமு ஃபைனை கட்டிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு பார்க்கா. ஜெனி விடுற மாதிரி இல்லை, அப்பவும் பிடிச்சி இழுக்கா. ராமு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜெனி, இன்னும் நிறைய தூரம் இருக்குல்ல ஷாப்புக்கு போக அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ராமு வந்து, இந்த சைக்கிளை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி ஏறி போயிடுறான். ஜெனி வந்து போவாத, நில்லுன்னு கத்துறா. ஆனால் இவன் கண்டுக்கிற மாதிரி இல்லை, கண்டுக்கிறான் போயிட்டான். நைட்டே ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஷாப்பிங் பண்ண போகிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக நீட்டாக மிஸ்டர் லின்னோட ரூமில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நர்ஸ் வராங்க. ஹீரோயினை பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின், நான் வந்து திங்ஸ் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து நர்ஸை பார்த்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஹீரோ வந்து டெய்லி 2 தடவை இவரை வந்து செக் பண்ணுறாரு. இவர் எந்திக்கும் போது யாருமே அவளோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே ஹீரோயினு, என்ன நடந்தாலும் சரி எனக்கு கால் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. நர்ஸும் போயிடுறாங்க. ஹீரோயின் மிஸ்டர் லின் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்றைக்கி போனேன், அவங்க உங்கள் மணி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களாம், உங்கள் மணி வந்து உங்களுக்கு திரும்பியும் கிடச்சிரும், உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். ஹீரோ வந்து பார்க்கான். அப்போது ஹீரோ வந்து ஹீரோயின் பேசிக்கிட்டதை கேட்கான். ஹீரோயின் வந்து மிஸ்டர் லின்ட்ட பேசுகிறாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு பிள்ளையாக இருக்கேன், இதுக்கு மேலே நீங்கள் வந்து என்னை ஒரு பொண்ணாக ஏற்றுக்கோங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காண்டி நீங்கள் முழிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பேசிக்கிட்டதை கேட்டுட்டு ஹீரோவும் சிரிச்சிட்டே போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணியே நடந்து போயிட்டுருக்கான். இந்த சைடு என்னடானா, ராம் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போந்தான் ஜெனி வந்து சைக்கிளோடு வர்றா. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். ஜெனி வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ராம் வந்து, என்னோடய 50 யானுக்கு நல்ல ஒர்த் இருக்காது, எனக்கு திரும்பி கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜெனியோ, நீ வந்து ஜென்டில்மேனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து சாப்பாடை பார்த்தோன்னே ஜெனி வேறு எதுவுமே யோசிக்காமல் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராமு, உனக்கிட்ட உண்மையிலே துட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கான். இவளும் ஆமான்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஜெனி நல்லா சாப்பிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கதை பார்த்த ராமு, மெல்ல சாப்பிட, யாருமே உன்னை வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து ஜெனிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, நான் வந்து பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட இருந்து, இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி.
அப்போது ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க, நான் எப்படி அவங்களெலாம் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் உள்ள பிளேஸ்க்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு 5 இன்டர்ன் காமிச்சாங்களா, அதில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டே ஒரு gift கொடுத்துச்சு தெரியுமா அந்த ஹெச்ஆருக்கு. அதே மாதிரி இப்போவும் ஒரு நெக்லஸை கொண்டு வந்துட்டு அந்த ஹெச்ஆருக்கு கொடுத்து, இது எங்களோட ப்ரெசன்டேஷன், இதை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹெச்ஆர் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து இந்த ப்ரெசண்ட் கிஃப்ட்டை பார்த்ததுக்கப்புறம், இல்லை நான் வந்து கிஃப்ட்லாம் எதுவும் வாங்கிட்டு வரல சாரி அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹெச்ஆர் இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லோரும் சேர்ஸ் சொல்லி குடிக்காங்க. ஹெச்ஆர் வந்து இந்த 5 இன்டர்ன்ஸ்டே சொல்கிறாங்க, உங்களுக்குள்ள ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நான் வந்து ஃபீட்பேக்லாம் வாங்கிட்டேன், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நல்ல பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹெச்ஆரும் நீங்களாம் சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. அந்த ப்ரெசண்ட் கொடுத்த பொண்ணு இருக்குல்ல, அப்போ வந்து ஹீரோயின் பார்த்து உங்களுக்குள்ளதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து நான் வந்து மீடியேஷன் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு, வாங்க நம்ம எல்லோரும் இப்போ வந்து கரோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து மெசேஜ் வருது ஹீரோட்ட இருந்து, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருக்கான். கரோக்கினா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். அங்கே எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி ட்ரிங்க் பண்ணி கூத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரெசன்ட் கொடுத்த பொண்ணு இருக்குல்ல, அவள் பேர் பிங்கின்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிங்கி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து வேனுக்குனே வம்பிழுக்குது, உனக்கு ஒரு பெரிய லாயர் சப்போர்ட் பண்ணி தான் நீ வந்து இங்கேயே வந்திருக்க போல், உனக்கு உன்னோட மேஜர் கூட லா கிடையாதாமே, அப்படியே நீ வந்து இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் வந்து லா படித்தாதான் லாயர் ஆகணும்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதே, லாயருக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும் சொல்லி பேசி விட்டுறாங்க. ஆனாலும் கொஞ்சம் சோகமாக தான் ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த பிளேஸ் விட்டு வெளில வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ கால் பண்ணுறான். உடனே ஹீரோயின் எந்த பேட் நியூஸும் எனக்கு சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறான், மிஸ்டர் லின் வந்து கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது கிட்ட ஹீரோயின் உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி நின்று தான் கால் பண்ணியிருப்பான். உடனே ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி கேட்கான், எதனால் நீ வந்து நிறைய குடிச்ச அப்படின்னு கேட்கான். ஆனால் ஹீரோயின் வந்து அதை பற்றி எதுவும் பேசாமல் மிஸ்டர் லின் எந்திச்சிட்டாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதுபோல் எங்கள் அப்பாவையும் நீ காப்பாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பற்றி, நீ ரொம்ப நல்ல டாக்டர், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னோட கொலிகாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே தூங்கிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் கொஞ்ச நேரம் ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலைல ஹீரோயின் எந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம எப்படி இங்கே வந்தோம், என்ன இப்படி தூங்கிட்டோம், நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கல தான் ஹீரோவை ஹக் பண்ணது ஞாபகம் வருது. ஐயோ நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, யாருன்னு பார்த்தா ஹீரோ தான், இன்றைக்கி வந்து மண்டே நீ ரொம்ப தூங்காத அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கான். ஹீரோயின் போய் வழக்கம் போல் ஒரு இடத்துல காஃபி குடிப்பாங்க போல், அங்கே போய் காஃபி கேட்காங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, உங்கள் பில்லை ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க, அவங்க ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்குறாங்க. அப்பவும் அங்கேயும் சொல்கிறாங்க ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி தேடுறாங்க, யாரையும் காணோம். அதுக்கப்புறம் டாக்ஸி ஏறுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. அப்போ வந்து அந்த டிரைவர் சொல்கிறாரு ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோடனே யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. உடனே வந்து அவரும் ஒரு சீட்டை கொடுக்காரு. உடனே ஹீரோயினும் குழப்பத்தோடு வந்து ஜெனிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஜெனி வந்து எனக்கு ஜெலஸாக இருக்குது, யார் உனக்காண்டி பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோயினும் உனக்கு தெரியலையா, அந்த வந்து இந்த பெட் கம்பெனியை ஃபேக்காக இருந்தது கண்டுபிடிச்சோம்ல, அவங்க தான் என்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வந்து காஃபியும் குடிக்க மாட்டேன் சாண்ட்விச்சும் சாப்பிட மாட்டேன்ப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து எத்தாப்பில் நடந்து வரான். உடனே ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஹீரோக்குள்ளே ட்ரெஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா, அவன் வீட்டில் வந்து ஜெனி வாமிட் பண்ணது, அதை வந்து நல்லா 2 டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கொடுக்காங்க. உடனே ஹீரோவும் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நேற்றுக்கு நான் வந்து குடிச்சிருந்ததுனால வந்து உங்களை தெரியாமல் ஹக் பண்ணிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கலுக்குள்ளதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான்,
குடிச்சிருக்கவங்க வந்து எல்லாத்தையும் போயெல்லாம் ஹக் பண்ணுறதில்ல, யாரையாவது தான் ஹக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே எதுக்காவது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கியா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நேற்றுக்கு நடந்தது ஏதோ நடந்து போச்சு, தெரியாமல் நடந்துட்டு. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா நர்ஸு தான் ஃபோன் பண்ணி மிஸ்டர் லின் எழுந்திரிச்சிட்டாங்க, வாங்க பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. நர்ஸ் வந்து மிஸ்டர் லின்ட்ட வந்து இந்த ரெட் கலர் பேனரை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மிஸ்டர் லின் நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க. உடனே நர்ஸு வந்து அந்த சில்க் பேனரை ஹீரோட்டையும் கொடுத்துட்டு வந்து இது வந்து உங்கள் 2 பேர் கப்பலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் நிறைய பேசுவீங்கப்பா, நான் போகிறேன்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து யார் உங்கள்கிட்ட சொன்னால் நாங்கள் கப்பல் அப்படின்னு கேட்டுட்ருக்கையில ஹீரோ மிஸ்டரின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே வச்சுக்கிறேன் அப்படிங்க. ஹீரோயினும் மிஸ்டரின்னும் பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. மிஸ்டர் லின் ஹீரோவை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் வந்து ரெடி ஆயிடுறாங்க. ஹீரோயின் வந்து மிஸ்டர் லின்னோட சேர்ந்து போய் செல்ஃபி எடுக்க போகிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு 3 பேருமே செல்ஃபி எடுக்காங்க. அப்போது ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க, என் டேட் வந்து அந்த ரூம்குள்ளே போயிட்டு திரும்பி வரவே இல்லை, அதேமாரி இது நடந்துருமோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு ஒரு அவார்ட் மாதிரி. நைட் ஆகிடுச்சு. ஹீரோயின் வராங்க. அப்போ வந்து ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற வழியில் வந்து கரண்ட்டு கட் ஆகிருக்கு. ஹீரோயினும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு செல்ஃபோன் லைட்டு எடுத்து என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் தான் வந்து பக்கத்தில் வந்து பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்கு. அதில் பார்க்கையில் வந்து இந்த டிரைவர் கொடுத்தாரு தெரியுமா, அதில் உள்ள மாதிரி வந்து இதுலேயும் ஒட்டி வச்சுருக்கு. என்னது இது அப்படின்னு இது குட் மேரேஜ்லாம் சொன்னார், இது இங்கே யார் அப்படின்னு ஹீரோயின் பயந்துடுறாங்க. தட்டி விட்றாங்க. அதுலேருந்து எலும்பு கூடலாம் விழுது. ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டு ஜெனிக்கு தான் கூப்பிட்றாங்க. ஹீரோயின் வந்து ஜெனிக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த எனக்கு பில்லாம் பே பண்ணாமல அவன் தான் எனக்கு பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கான், என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கான்னு நினைக்கேன், தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ஜெனி நீ பயப்படாத, நான் வரேன். உடனே ஹீரோயினும் கூட எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் நிற்கலாம் அப்படின்ட்டு போகிறதுக்கு லிஃப்ட்டை ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பின்னாலேருந்து யாரோ நடந்து வர சத்தம் கேட்கு. ஹீரோயின் ரொம்ப பயத்துலையும் பதட்டத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொடையெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு. அப்போ பின்னாடி வந்த பர்சன் வந்து ஹீரோயின் வந்து ஷோல்டரில் கை வைக்கலாம். ஹீரோயின் கத்திடுறாங்க. வேறு யாருங்க, நம்ம ஹீரோ தான். ஆனால் ஹீரோயின் யாருன்னு தெரியாமல் கொடையை வச்சு அடிக்க போயிடுறாங்க. ஹீரோ அதை தடுத்துடுறான். அதுக்கப்புறம் கீழே விழ போன ஹீரோயினையும் பிடிச்சிடுறான். ஹீரோயின் செல்லில் வந்து டார்ச் லைட் போட்டிருப்பாங்களா, அதை வந்து மூஞ்சில் அடிச்சுட்டு நீ என்ன எங்கே இருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து லிஃப்ட்லேருந்து வெளில வர ஜெனி ஹீரோயின் பேரை சொல்லி நான் இங்கே உனக்காக வந்துட்டேன், பயப்படாத அப்படின்னு கத்திகிட்டே வர்றாங்க. அப்போ ஹீரோயின் நின்று போஸை பார்த்து ஷாக் ஆகி நிற்காங்க. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து ஹீரோ வந்து பக்கத்து வீட்டுக்கு தானே, அப்பார்ட்மெண்ட் தானே வந்திருக்கான். ஹீரோயினையும் ஜெனியும் கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து அப்போ நீ தான் எனக்கு காஃபி சாண்ட்விட்ஜு டேக்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்காங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் அப்போ நீ வந்து என் பக்கத்து வீட்டுக்காரனா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படிங்கான். ஹீரோயினும் எதுக்காக நீ வந்து இங்கே வந்த அப்படின்னு கேட்கா. ஹீரோவும் ஏன்னா க்ளோஸாக அப்படிங்கா. உடனே ஜெனி க்ளோஸாக எங்கே அப்படின்னு கேட்கா. அதுக்கு ஹீரோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துச்சி போகிறான். ஜெனி வந்து ஹீரோயினை பார்த்து ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, அவன் உனக்காண்டி தான் இங்கே வந்திருக்கான், உன் கூட க்ளோஸாக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோயின் நீ பேசாமல் இரு அப்படிங்காங்க. அப்போ ஹீரோ வந்து சூப்பை கொண்டு வந்து ஜெனிக்கு கொடுக்கான். ஜெனி வாங்கிட்டு சொல்கிறான், நீங்கள் எதுக்காண்டி எவ்வளோ பயமுறுத்துனீங்கன்னு கேட்டதுக்கு பயம்லாம் முறுத்தலை, நான் வந்து இது வந்து ஹவுஸ் வார்மிங், புதுசாக நான் வந்து வீட்டுக்கு வந்ததுனால இது என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோயின் கிஃப்ட்னா டேரெக்டாக கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இப்படி என்னை பயமுறுத்துற அப்படின்னு கேட்கா. ஹீரோயின் அந்த ஃபார்முலாக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஒருத்தன் வந்து ஹாப்பியாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது தான் மீனிங் அப்படிங்க. ஹீரோயின் அடுத்த தடவை இதை மாதிரிலாம் நேராகவே சொல்லிடு அப்படின்னு சொல்கிறா. ஜெனி வந்து சூப்பை குடிச்சிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹோம் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கா. ஹீரோவும் அது ஓகே தான் அப்படிங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்குள்ளே ராசி என்னதுன்னு கேட்கா. ஹீரோ வந்து ஸ்கார்பியோ அப்படிங்க.
ஜெனியும் சரி ஸ்கார்பியோ ஓகே தான், அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அர்ஜெண்ட்டாக பொண்ணு தேடுறாங்களா, பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டினை அடிக்கிட்டே வர்றாங்க. ஹீரோயினால் பொறுமையாக கேட்கவே முடியல. வா நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிடுறாங்க. ஜெனி நான் இன்னும் கேள்வி கேட்டு முடிக்கல, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஒத்துக்கிறாமல் ஜெனியை கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்து இது உனக்காண்டி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கொடுக்க ஹீரோயின் வாங்கலை. ஜெனி அதுக்கு பதிலாக வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஜெனி வந்து ஹீரோவை பற்றி தான் பேசுகிறான். அவன் உண்மையிலேயே ஒரு நல்லவன் தான், வித்தியாசமாக ஆனால் வந்து பிஹேவ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கேன், நீ ரொம்ப அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டானவ அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோயின் வந்து சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனி சரி நீ ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கா. ஹீரோயினும் அவன் ஒரு நல்ல டாக்டர், நல்ல மனுஷனும் கூட. அதுக்கப்புறம் ஜெனியை வந்து கையில் ஆக்ஷன் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கா. ஹீரோயின் சும்மா இரு அப்படின்னு சொல்லி சூப்பை வந்து ஊற்றுறாங்க. அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தான் நினைக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கிட்ட ஹீரோயினும் நாங்கள் 2 பேரும் இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம், எப்படி எங்களுக்குள்ளே லவ் வரும், முக்கியமாக அவன் எப்படி என்னை லவ் பண்ணுவான் அப்படின்னு கேட்கா. ஜெனியும் அப்போ உங்களுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கா. ஹீரோயின் ஃபஸ்ட்லேருந்து ஹீரோவை வந்து இந்த ஏர்போர்ட்டில் மீட் பண்ணது, ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஜெனிகிட்ட சொல்கிறா. ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் கேட்ட ஜெனியும் இதெல்லாம் வந்து கோயின்சிடன்ஸாக நடந்திருக்கும் நீ நினைக்கிறியா, நீங்கள் இப்போ தான் மீட் பண்ணவே செஞ்சுருக்கீங்க, ஆனால் எத்தனை தடவை ஹக் பண்ணிட்டீங்க, நானும் தான் ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்தேன், ஆனால் நான் வந்து அவ்வளோ தடவைலாம் 4 தடவைலாம் நான் ஹக் பண்ணவே இல்லை. ஹீரோயின் நீ சொல்கிறத பார்த்தா வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே 1% வேணால் செட் ஆகும். ஹீரோயினும் ஜெனிகிட்ட வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் வந்து டைரெக்டாக தானே சொல்லுவான், ஆனால் வந்து இவன் வந்து சுற்றி வளைச்சிட்டுலாம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஜெனியும் அவன் டைரெக்டாக உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கா. ஹீரோயினும் நான் நோ தான் சொல்லுவேன், நீ நோ சொல்லுவேன்னு சொல்லி தெரிஞ்சு தான் அவன் வந்து சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து உன்னையே அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நினைக்கான். ஜெனி சொல்கிறத கேட்ட ஹீரோயின் நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜெனியும் சரிப்பா நீ யோசிக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு தூங்க போகிறேன்னு தூங்கிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து தூங்காமல் ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோயின் கிளம்பி வரையில் ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜெனி வந்து டோரையும் வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் என்ன செய்யன்னு தெரியாமல் லாஸ்ட்டில் லிஃப்ட்டில் ஏறுறாங்க. ஹீரோவும் பின்னாடி ஏறுறான். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கான். ஹீரோயினும் சாப்பிட்றாங்க. 2 பேரும் வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்காங்க ஏன் நீங்கள் வந்து காரில் வரல அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான் நான் இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகணுன்னு நினச்சேன் அதான் அப்படின்னு சொல்கிறதுக்கிட்ட ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்து ஒருத்தன் தட்டி விட்றான் ஹீரோவை. வழக்கம் போல் தான் ஹீரோ வந்து ஹீரோயினை லைட்டாக இடிச்சிடுறான். சாரி சொல்கிறான், இது ரொம்பவே கூட்டமாக இருக்குல்ல அதனால தான் அப்படிங்க. அதுக்கு ஹீரோயின் உங்களுக்கு பஸ்ஸு செட் ஆகலன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீட் கிடைக்கி ஹீரோயின் உட்கார போகும்போது ஹீரோ தடுத்து இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன், டைஜஷன் ஆகணும், அதனால் கொஞ்ச நேரம் நில்லு அப்படிங்க. அப்போ வந்து ஹீரோயின் தடுக்கி விடுறாங்க. வழக்கம் போல் தான் ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டு சாரி சொல்கிறான். ஹீரோயினும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்டு இன்னும் டைம் இருக்குது, நம்ம 2 பேரும் வேணால் காஃபி குடிக்க போகுமா அப்படின்னு கேட்கா. உடனே ஹீரோயின் எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போகிறத பார்த்த கசின் வந்து ஹீரோயினை பின்னாடி தட்டுறான். ஹீரோயின் யார் அப்படின்னு கத்துறாங்க. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கசின் வந்து பேசுகிறான். ஒரு காம்படிஷன் பற்றி தான் கசின் பேசுகிறான். அதில் வந்து என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. காம்படிஷனில் வந்து ஹீரோ, டாக்டர் குயின் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதில் நானும் கலந்துக்கிறேன், கண்டிப்பாக எங்களுக்குள்ள குரூப் தான் கிடைக்கும். ஹீரோயினும் பரவாயில்லையே நீ தைரியமாக வந்து ஜாயின் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் என்னோடய பாஸ் தான் வந்து என்னை ஜாயின் பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஹீரோயினும் ஒரே நீ ஏன் பாஸை பற்றி அட்மையராக பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு கசினும் நான் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கும்போது எனக்கு பாஸை தெரியாது, அப்போ வந்து அவர் வந்து 10 மணி நேரம் நின்று ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். அப்போ வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க அவருக்கு. அப்போ தான் ஆப்ரேஷன் ரூம்லேருந்து வெளில வந்தாலும் அந்த ஃபேமிலி ஆப்ரேஷன் பண்ணவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து பொறுமையாக இருந்து பதில் சொன்னார். அந்த இன்சிடெண்ட் தான் வந்து அவர் மேலே எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சு, அதுலேருந்தே எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்கிறான். கசின் சொல்கிறத கேட்ட ஹீரோயின் வந்து கனவு உலகத்துக்கே போயிட்டாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே கசினும் வந்து ஹீரோயின்கிட்ட
எப்பா நீ என்னது ரொம்பவே பாஸ் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாரி இருக்குது. ஹீரோயின் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அங்கே வந்து டீனும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காம்படிஷன் பற்றி தான். ஹீரோயின் அப்போ பார்த்து வராங்க. டீனும் நான் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல. நம்ம டாக்டர் ஹீரோக்கு வந்து டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவை இருக்குது. அதில் நீ தானே எக்ஸ்பர்ட், நீயே வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நிறைய வேலை இருக்குன்ட்டு போயிட்டார். ஹீரோ வந்து ஹீரோயின் பற்றி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. ஹீரோயினும் நீங்கள் வந்து அந்த இன்டெலிஜென்ட் கான்டெஸ்ட்டை அட்டன் பண்ண போகிறீங்களா? உங்கள் வேலையே ரொம்ப பிஸியாக இருக்குமே, நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உன்னை ஹீரோவும் எனக்காக நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு, என்னோடய ஃப்ரீ டைமில் நம்ம 2 பேரும் எங்கேனாலும் மீட் பண்ணி இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னையிலேருந்து நீ தான் எனக்கு டீச்சர் அப்படிங்க. ஹீரோ போயிடான். ஹீரோயின் என்னோட ஃப்ரீ டைமு கூட இவன் விட்டு வைக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஜெனி ஃபோன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. அங்கே ஜெனிக்குள்ள ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜெனி வந்து இன்டீரியர் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தமாக இருக்கிறதுனால என்னது நீ வந்து ஃப்ரீயாக இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினும் சத்தமாக இருக்கிறதுனால உன்கிட்ட பிறகு பேசுகிறேன் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. ஜெனி வந்து ராம் புக் ஸ்டோரில் போய் கதவை தட்டுறாங்க. ஆனால் அவன் திறக்கலை. சரின்னு சொல்லி இந்த சைடு போய் தட்டுறாங்க. அவனும் பாதி ஓப்பன் பண்ணி என்னன்னு கேட்கான். கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அன்றைக்கி நான் உன்கிட்ட வாங்கியிருந்தோம்ல அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ராமும் இது நீ எங்கேருந்து இந்த காசை வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஜெனியும் என்னோடய பேகு துணி ஷூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து விற்றுட்டேன், அதில் இருந்தால் எனக்கு வந்து மணி கிடச்சிச்சு, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சத்தமாக இருக்குது அதனால் சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனும் சரி அப்படின்னு சொல்லி கதவு மூட போகல. ஷூவை கொண்டு உள்ளே விட்டுட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவனு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜெனியும் வந்து ஹீரோவை பற்றி தான் பேசுகிறா. ஹீரோ யாரையாவது லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ராமு அவன் டைப்லாம் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்காக இல்லைப்பா என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. ராமு வந்து என்னலாமோ சொல்லிவிட்டு நீ அவன்கிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டு கதவை அடைச்சிட்றான். ஜெனி இவனை பார்த்தா எனக்கு அடிக்கிற போலேயே இருக்குது அப்படின்ட்டு போயிடுறா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.